ஸ்டார்டிங் எடுத்ததும் கொட்டாயோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா என் கண்ணை பார்த்தாலே தெரியும் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் டைம் 4:00. ஹாய் காய்ஸ். இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன் போடா. ஹாய் காய்ஸ். நான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா. நான் இன்ட்ரோக்கு அப்புறம் தான் உன்னை வந்து காட்டுவேன். இன்ட்ரோக்கு அப்புறம் தான் என்ன வந்து காட்டுவியா? சரி நான் ஒளிஞ்சுக்கிட்டா. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 1 ஆஃப் ரமலான். நோன்பு வைப்பாங்க இல்லையா, நம்ம நோன்பு மந்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் பேசுகிறது வந்து ரொம்ப மெதுவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சால வேறு மைக் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டே 1 நோன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 4:00. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அன்ஷாவை எழுப்ப போகிறோம். இப்போ இடையில வந்துட்டு போயிருப்பாப்பில், அது வந்து நான் எழுப்பின பிறகு தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுக்கிறேன். அதனால தான். ஸோ அவங்க வந்து ப்ரஷ் பண்ண போயாச்சு. நான் வந்து இன்னும் ப்ரஷ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் மாமியார் வந்துட்டு அந்த சகருக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் சகருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அது போய் பார்ப்போம். பிளேட்டில் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்னென்ன எடுத்து வச்சுட்ருக்காங்க நம்ம பார்ப்போம். லைட்டு போட்டுருங்க, அப்போ தான் எந்திரிப்பீங்க. எந்திரிடா எந்திரிடா அன்சா. அன்சா சீக்கிரம் அன்சா, நோம்பு வைக்கணுமாம்மா, எந்திரி அன்சா. எந்திரி அன்சா, இதெல்லாம் எடுக்கணுமாம்மா. நாளை காலச்சா மான்சா. இப்போ சகுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு? பீஃப் சுக்கா, சிக்கன் சாப்பாடு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பளம், பீஃப், அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே கொண்டு போய் எடுத்து வச்சுட்டாங்க. சிக்கன் குழம்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து குஸ்கா. எனக்கு குஸ்கா, நெய்ச்சோறு. நான் கூட அன்சாவை எழுப்புறது இன்னைக்கு டாஸ்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அன்சாவே எந்திரிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில். ஆனால் போன டைம் எந்திரிக்கல, ஏன்னா லைட்டை போட்டதுமே நீ எந்திரிச்சிட்ட. ஆனால் நீ இன்னும் அறத்தூக்கத்தில் தான் இருக்கேல்ல. சாப்பிடு சாப்பிடு. எனக்கு தமிழ்ல பேசினாலே புரியாது. ஆமா, அதுவும் கத்தவங்க தமிழே புரியாது. சரி என்ன பண்ற? ஹிந்தியில பேசுறோம், பரிமாறுறேன். பரிமாறுறியா? நாங்களே பார்த்துக்குறோம். நீங்க உங்க வேலை பாரு. நல்லா தூங்குறவனை எழுப்பி விட்டும் போட்டு. ஆமாலே, நீ இன்னைக்கு சகுக்கு செஞ்சு எனக்கு நோம்பு வைக்க போறேன். இன்று முதல் நாள் நோன்பு செய்யும் நாள். அடிபொலி பீஃப் சுக்கா. A few minutes later. எல்லாரும் சகரு சாப்பிட்டீங்களா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அன்ஷா வந்து நேரமா எந்திரிக்கிறாங்க. ஏன்டி? ஆமா, நீ எந்த நாளோட நீ நேரமா எந்திரிச்சிருக்க? நான் நிறைய டைம் நேரமா எந்திரிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் 3 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். ஆமா, நைட்டே லேட்டாக தூங்கினது. நானும் என்ன எழுப்புனது டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்கன்னு பார்த்தேன். இல்லை, அப்போதான் கண்ணை மூடினேன். திடீர்னு யாரோ வந்து அப்படின்னாங்க. அதனால டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். ஸோ நான் சாப்பிடாம இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நோம்பு வைக்கவே இல்லை. அன்ஷா, உங்க மம்மி, இவங்கெல்லாம் வந்து நோம்பு வச்சிருக்காங்க. நான் நல்லா சாப்பிட்டேன். நீ நல்லா சாப்பிட்ருப்ப. இனி உனக்கு ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு கிடையாது. பரவாயில்ல, நோம்புனா அப்படி தானே.
நான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்றதுனால நான் வந்து நோம்பு வைக்கக்கூடாது. பட் இன்னும் ஒரு 5-6 days கழிச்சு டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா நோம்பு வைக்கலாம், இன்ஷா அல்லாஹ். பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுட்டோம். பட் நாளைக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆமாம், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ, என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நாளைக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. போன இயர் ஃபுல்லாமே நம்ம இங்கே தான் வந்து இருந்தோம். பட் இந்த இயர் நம்ம வந்து தனியாக இருக்கறனால என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து கொஞ்சம் ஒஸ்டா இருக்குது. இப்படி இப்படி இருந்தா கரெக்டா, இப்படி இருந்தா கரெக்டா இருக்கு. ஏன்னா லைட் வந்து மேலே இருக்கா, லைட் மேல இருக்கனால ஃபேஸுக்கு அடிக்குது. எல்லா லைட்டும் போட முடியாது, இல்லாம மைக் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ராஜ மரியாதை தாண்டே, டீயே பிஸ்கெட்டு. அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அப்படிதான் அடிக்குது. அறத்தூக்கத்தில் அனுமா நம்ம வந்து சகுரை செஞ்சு முடிச்சுட்டு, சரி நான் செய்யலை, இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து இப்போ வாக்கிங் நடந்ததுக்கு, ஏன்னா டாக்டர் வந்து என்ன வாக்கிங் நடக்க சொல்லியிருக்காங்க. இவன் வேற இன்னத்துக்கே எந்திரிச்சிட்டு இவனும் வாக்கிங் வேற நம்ம கூட நடந்துட்டு இருக்கான். கூட சேர்ந்து சரி என் கூட சேர்ந்து அன்சாவும் வாக்கிங் நடந்துட்டு இருக்கான். நான் போய் தூங்கி இருப்பேன், நான் பாட்டுக்கு அழகா வந்து வாக்கிங் நட அதை நட. நான் வந்து எந்திரிச்சு நடப்பேன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. ஆனால் நம்மளையும் நடக்க சொல்லிட்டாங்க. ஒரு 2 monthsக்கு வந்துட்டு நான் பாட்டுக்கு ஏனோ தானோன்ட்டு நான் அவுட் சைட் ஃபுட்டில் சாப்பிட்டு அப்படி இருந்தேன். ஆனால் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு என் வாயை கட்ட சொல்லியிருக்காங்க. கட்டிட்டு நம்ம வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நடக்க போகிறோம். அதுதான் கஷ்டமா செடி வாயை கட்டுறது. ஆனால் கட்டணும், கட்டலைன்னா அவ்வளோதான். தூங்குற மாதிரி ஆக்ஷன் விட்டுருப்பேன். அப்போ தூங்கலாம் அப்படின்னு தான் போனது. அதுக்குள்ளே பார்த்தா என் மாமியார் வந்துட்டு வாக்கிங் போகிறேன், நீங்கள் தூங்குங்கன்னு சொன்னாங்களா. சரி ஓகே, அப்போ நானும் வாக்கிங் வரேன், டாக்டர் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ தான் என் பின்னாடியே வர. லவ் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அது லொக்கேஷன் சேஞ்ச் தான் பார்க்குறீங்க. நம்ம வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கனால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் போவோம். ஏன்னா இவங்களுக்கு வேறு ஃபுட்டு வேறு போடலையா, நைட்டு போட்டு போனது. அதனால் நம்ம ஒரு 11:30 ஆட்டம் வந்து இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டு அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, ஆல்ரெடி க்ளீனாகி தான் இருந்துச்சு. சரி இவனுங்க கொஞ்சம் அழுக்கு பண்ணி வச்சுருந்தாங்களா, அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் இனிதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஏன்னா நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டேன். பட் இதுக்கப்புறம் தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அன்ஷா தூங்குறத பார்த்தீங்களா? நான் தொழுதுட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன், ஓடிடு. சரி தொழுதுட்டு வந்து படுத்து தூங்கிட்டு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் எப்பவுமே. அது எப்படி இருக்குன்னா நோம்பு எப்படி தெரியுமா, காலையில் சகுறு செய்யும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் காலையில் தூங்கி எந்திரிக்கும்போது எப்படி இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். மத்தியானம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஆகும்போது எப்படா டைம் ஆகும், ஐயோ கண்ணெல்லாம் ஐயோ எப்படா டைம் ஆகும் அப்படின்னு இருக்கும். கடைசி 5 நிமிஷம் இருக்குல்ல, ஏம்டா எப்படா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக அந்த துவா சொல்லி நோன்பு திறக்கும்போது தான் மனசே வரும். ஆனால் நோன்பு திறந்தப்புறம் என்ன இருக்கும், அது வரைக்கும் பசி இருக்கும் ஃபுல்லாக. நோன்பு திறக்கும்போது எப்படி இருக்கும், நோன்பு திறந்ததுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடும். கொஞ்சம் தண்ணியும் அந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். இப்போதான் பசியெல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி. எனக்கு என்ன ஈவினிங் நோம்பு கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்களா, அதை வேற குடிக்கணும். அதெல்லாம் அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே தின்னுட்டு அப்படியே படுத்து இங்கிடலாம். 1 hour later. காய்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன், இப்படி பழப்பழன்னு இருக்கேண்ணா. கைஸுங்கிறிய தவிர பிஸியை சொல்ல மாட்டேறேடி. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளோட லக்கி வார்ட்ரோபோட ஆஃபீஸ் ரூம்ல இருக்கோம். ஸோ நீங்க யாருமே லக்கி வார்ட்ரோபோட ஆஃபீஸ் ரூமை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ காலம் மிதிச்சு காலை உடச்ச விட்டேன்.
அப்படியே ஒரு கால் விருத்துருச்சு. சோ நீங்க லக்கி வார்ட்ரோபோட ரூம் பார்த்ததுல பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு யாரும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு காமிச்சு கொடுப்போம். இல்ல வேண்டாம். சரி ஓகே, அப்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 2 பார்சல் வந்திருக்கு. சோ நம்ம வந்து பார்சல் வந்திருக்குல 2 ஆர்டர் வந்திருக்கு. அதை நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. எஸ்டர்டேவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நமக்கு வந்து 5 ஆர்டர். அதுல ஒரு பொண்ணே 3 குர்த்திஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அபாயா லக்கி வார்ட்ரோபோட வந்து அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. பிளஸ் வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஏன் வந்து குரூப்ல வந்து ஒரு நாள்லயே ஒரு 500 to 600 பேர் வந்து ஜாயின் ஆயிட்டீங்க. ஆனா குரூப் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சில ஆண் மகன்கள் இருக்காங்க. போய் வேலை வெட்டி இல்லாமல் அடுத்த பெண்களை மெசேஜ் செய்து தொந்தரவு செய்கிறார்கள். அது எங்களோட மிஸ்டேக் தான். ஆக்சுவலா என்னன்னா, நாங்க வந்துட்டு குரூப் ஓபன் பண்ணும்போது வந்து தெரியாது, கேர்ள்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா பார்த்தா அதுல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பாய்ஸ் ஆட் பண்ணி நம்பர்ஸ் வந்து எடுக்கல. அதுல வந்து ஒருத்தவங்க வந்து அதுக்குள்ள மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் ஷேர் ஆகும், அதனால நீங்க ஓகே நம்ம அந்த 500 பீப்புள் பார்க்க வேண்டாம், அவங்க மறுபடியும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, சேஃப்டி தான் முக்கியம். அதனால வந்து நாங்க இப்ப வந்து வாட்ஸ்அப்ல சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சேனல்ல வந்து இப்போ வரைக்கும் ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சேனல் வந்து 250. நிறைய பேருக்கு சேனல் பத்தி தெரியல. ஆக்சுவலா என்னன்னா, சேனல் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு வந்து எங்களோட சேனல் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நாங்க லாஸ்டா போட்ட இமேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வராது. ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் 30 டேஸ்ல வந்து நாங்க என்னென்ன கலெக்ஷன் போட்டிருக்கோம், என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கோம் எல்லாமே அதுல இருக்கும். குரூப்ல கூட வந்துட்டு நான் அப்பப்ப அனுப்புனதா வரும். அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலே வந்துரும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய ஆஃபர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க குவாலிட்டியில எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கனால நம்ம வந்து குவாலிட்டியோ ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம தான் நாங்க ஸ்டாக் எடுக்கும் போதே ஒன்னொன்னு பார்த்து தான் எடுத்திருக்கோம். அதனால நீங்க பயப்படாம ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மெயினா வந்து நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதை வந்து ஃபாலோ கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னாலே ஸ்டேட்டஸ் பாப்பீங்களா, சும்மா மெசேஜ் டைன் அப்படி வந்துட்டு ஆமா அதுவும் வராது. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சேனல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்ல வந்து ஆக்சுவலா சேனல் இருக்கும். அதுல வந்து நீங்க போயிட்டீங்கன்னா ஃபாலோ கொடுத்தா போதும். டைரக்டா நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணதுமே வந்துட்டு அதுல லாஸ்ட் 30 டேஸ் நாங்க போட்ட எல்லா வீடியோஸ், போட்டோஸ், அப்டேட் எல்லாமே அதுல இருக்கும். சோ இவர்தான் நம்மளோட ஓனர், பிசினஸோட ஓனர். இவன் வேற அப்ப இவனை இதுக்குள்ள விடுறது இல்ல. ஏன்னா சரி ஹேர் எல்லாம் பறக்கணும் விடுறது இல்ல. இவனுக்கு கோவம் வந்துருது. ப்ரோ ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லிருங்க ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. பாத்தீங்களா கோவம் வந்துருச்சு ப்ரோக்கு, அதனால கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ப்ரோ தான் நம்மளோட ஓனரு. அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சர்ல இருக்க எல்லா அப்டேட்டுமே வந்து அதுல நம்ம போடுவோம். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. பிளஸ் வந்துட்டு நிறைய கிவ் அவே கொடுக்க போறோம். அதெல்லாம் இருக்கு. அது வேற சொல்லிட்டணும். பரவாயில்ல. சரி, அது வந்து நாங்க பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து அபாயா மட்டும் சேல் பண்ணல, குர்த்திஸும் சேல் பண்றோம். குர்த்திஸ் வந்து சிங்கிள் பீஸ், அதாவது டாப், அப்புறம் 2 செட், அப்புறம் 3 பீஸ் செட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஒன் டே வந்துட்டு நான் தனியா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது நான் பிரீஃபா வீடியோ போடுறேன். நமக்கு இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5 o'clock ஆச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு இன்னும் 1.5 hours இருக்கு. நம்ம அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருந்தனால எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து நம்ம போட்டு வீடியோஸ் எடுக்க போறோம். 1 hour later. என்ன பண்றீங்க? கஷ்டப்பட்டு வடையெல்லாம் சுட்டனா அதெல்லாம் வடை சுட்டியா? வாயிலே வடை சுட்டியா? நான் தாண்டே வடை சுட்டேன். வடை சுட்டாலாமாமா? வடை சுட்டாலாமா? வடை நான் தாண்டே சுட்டேன். வடையா? ஆமா. சரி, என்னென்ன போட்டிருக்க வடையில வந்துட்டு கடலை மாவு, பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், எல்லாத்தூளும் போட்டேன். சக்கரை போட்டியா? சக்கரை இல்லடி, உப்பு தான் போடணும். உப்பு கஷ்டப்பட்டு இவ்வளவு வடை நீ சுட்டியா? ஆமாடி. சார் என்ன ஒரு பெருமை. மாமியார பெருமைப்படுங்க. சரி. அப்புறம் நோம்பு கஞ்சி செஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் நான் நோம்பு கஞ்சி வச்சிருக்கேன். ஓ இதுல இல்லையா? நோம்பு கஞ்சி செஞ்ச உனக்கே தெரியலையா எந்த கொண்டால இருக்குன்ட்டு? அந்த வடச்சட்டில செஞ்சேன். இந்த சட்டியில உங்க மம்மி தான் மாத்தி வச்சுட்டாங்க. பாத்தியாமா என்னென்ன சொல்றா பாத்தியா? எந்த சட்டியில இருக்குன்னு அவளுக்கே தெரியல. நோம்பு கஞ்சி செஞ்சாலாமா? ஏது இது என்ன ஜூஸ்மா? லெமன் ஜூஸ். நான் தான் வெக்கமா இல்லையா? ஏய் நோம்பாளி நோம்பு திறக்க போறீங்க? உட்காருங்க, மணியாச்சு.
பேரிச்சம்பழம் எடுத்து எங்கெங்கம்மா இருக்கு? கஷ்டப்பட்டு பிளேட்டு பேரிச்சம்பழம். ஏய் என்னடி 2 வச்சிருக்காங்க, எனக்கு வைக்கலையா? மா அனுமா வைக்கலையா கஞ்சி? குடிப்பியா? கஷ்டப்பட்டு கஞ்சி செஞ்சிருக்கா, அப்புறம் அனுமா குடிக்க மாட்டாளா? இது கட் பண்ணணும். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வாங்க. ரெடி இல்ல அது கட் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல பாக்ஸ்ல 2 பேர் நோம்பு தரக்கு எதுக்கு இவ்வளவு பேரிச்சம்பழம்? டப்பாய் கொண்டு போய் நீ குப்பையில வர போட்டு வந்திருக்கிற. சரி நோம்பு தரங்க. கடை எடுத்து இப்படி நோம்பு கஞ்சியில் இப்படி முக்கு முக்கி அப்படி சாப்பிட்டா என்ன டேஸ்டாக இருக்குதுமா? யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி கொடுங்க, நோம்பு கஞ்சி எடுத்து. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு வச்சு முடிச்சாச்சு. டே 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போச்சு. பார்ப்போம், எனக்கு ஒரு 1 வீக்கில் சரி நாளைக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம வந்து வைக்கலாமா வேணாமா, டேப்லெட் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்துச்சு உன்னோட ஃபர்ஸ்ட் டே? நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு நம்ம டே 2ல சந்திப்போம். டே 2ல ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து எல்லாமே மேக் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். பார்ப்போம், எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.